உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணுக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. சரியா சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. ஆனா மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்காக நான் சமையல் கத்துக்கணும்னு சொல்லி இப்ப அவளுக்கு சமைக்க தெரியாத சாப்பாடே இல்லங்கிற அளவுக்கு சமையல்ல பின்றா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் கத்துப்பேன். நீங்க எதை மாத்திக்க சொன்னாலும் மாத்திப்பேன். ஏன்னா நீங்க தான் என் உலகம். இவனெல்லாம் எப்படிதான் அந்த பொண்ணுங்க நம்புதுங்களோ. என்ன மாப்பிள்ள எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களே அதான். உங்களை பார்த்தா ஆச்சரியத்துல சந்தோஷத்துல பேச்சே வரல. அப்படியே திக்குமுக்காடி போயிருக்கான் பாருங்க. என்னடா சண்முகம், அப்படிதானடா? ஆமாங்கிறான். எனக்கு உங்க கஷ்டம் புரியுது சண்முகம். சாரி, இப்படி திடீர்னு வந்து சங்கடப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, இவன் கிட்ட எது ஒண்ணு அப்படி ஹெவியா லைக் பண்ண வச்சது? தலைவனோட இந்த முத்து போன்ற பற்களா, இல்ல முள்ளங்கி போன்ற இந்த உடம்பா? இல்ல இல்ல, இவன் கையில இருக்கிற ஆம்சா இல்ல இந்த கண்ணுல இருக்கிற தேஜஸா? அவரோட தைரியம். ஓ சரி 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 சரி. கோவிலுக்கு வெளியில வேதா மேடத்துக்காக திருட்டு பசங்களோட சண்டை போடும் போதுதான் இவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் பார்க்கும்போது கோவில் மணி அடிச்சுச்சு. அங்க ஒரு பல்பு எரிஞ்சிச்சு. ஐயோ, அப்படியே மனசுக்குள்ள பார்த்தா 1000 பட்டாம்பூச்சி படபடத்திருக்குமே. ஐயோ, கரெக்டா சொல்றீங்க. ஆமா, இது கூட தெரியாதா என்ன? அப்பத்துல இருந்தே நான் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கையில ரோஸோட உங்க முன்னாடி வந்து காதல சொல்றதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா காதல சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் அப்பா அம்மாவோட நேர்ல வந்துட்டேன். சூப்பருங்க, கை கொடுங்க. உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கொடுங்க. சாரிங்க, என்னோட கைய அவருக்கு மட்டும்தான் தொட உரிமை இருக்கு. ஓ, வேற லெவல், வேற லெவல் போங்க. சூப்பர் பொண்ணுடா. சண்முகம், இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். ரொம்ப நல்ல குடும்பம். ஒரே பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. உன் மேல ரொம்ப உயிரா இருக்கா. டேய், நீ இல்லனா வாழ்க்கையில நினைக்கிற பொண்ணுடா. அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. உங்க முடிவு என்ன மாப்பிள்ள? அவன் என்ன முடிவு பண்ண போறான்? அவனுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். என்னடா அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது ஏன் வாழ்க்கை, என்ன பேச விடுங்க. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? நீ தம்பி தம்பின்னு சொன்னா அவன் தம்பி ஆயிடுவானா? எப்படி கேட்டான் பாத்தியா? சார், நீங்க வேற புது கலவரத்தை கிரியேட் பண்ணாதீங்க சார். என்ன சண்முகம், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, நான் குண்டா இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன கமிட்மெண்டா இருந்தாலும் அதெல்லாம் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் மாப்பிள்ள. என்ன சார், மாப்பிளைய வேலை பேசுறீங்களா? ஐயோ, அது மாதிரிலாம் இல்ல மாப்பிள்ள. மா, நான் யாரு என்னங்கிற விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. என்ன உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க சேர்ந்து வாழ்ந்து ஒரு பேரனோ பேத்தியோ? ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்களோ? தயவு செஞ்சு கிளம்புங்க. சண்முகம், என்னடா? மேடம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வசதிக்கு உங்க பொண்ணுக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான். அவனை பாருங்க, என்ன விட்டுருங்க. இதுதான் உங்க முடிவா? வேற என்ன முடிவு எடுத்தாலும் அதெல்லாம் செட்டே ஆகாதுமா.
தப்பா தான் போய் முடியும். தயவு செஞ்சு உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு முதல்ல கிளம்பு. மேடி மேடி நில்லுமா. என் பொண்ணு ஆசைப்பட்டு நாங்க எதையுமே இல்லைன்னு சொன்னதில்ல. ஆசைப்பட்டு கேட்டா என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பீங்களா? அத முதல்ல நிறுத்துங்க. என் பொண்ணை விட வேற எந்த நல்ல பொண்ணை நீ கல்யாணம் பண்றேங்கிறத நானும் பார்க்க தான் போறேன். சண்முகம், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேண்டாங்கற? அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? அதானே, அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல? அவ குண்டா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கா. ஏன்டா இப்படி ஒரு பொண்ணோட மனசு காயப்படுத்துற? ஐயோ, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்? ஏன்னா சொல்றா சண்முகம். உண்மையை சொன்ன இந்த பிரீத்தியோட சதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம போயிடும். பொய்யா சொன்னா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க. ஐயோ, நான் எதுக்கு தான் ஆளாகிறது? இப்ப என்ன பண்றது? என்னடா யோசிக்கிற? உங்க ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டாங்களா? ஆமா, என் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு ஒழுக்கம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்காக உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம இருக்க போறாரா? அப்படி இல்லக்கா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு நீ பயப்படுற, அப்படிதானே? அவரு ஓகே சொன்னா உனக்கு ஓகேவா? அவரு ஓகே எல்லாம் சொல்ல மாட்டாரு மேடம். அவரை மீறி இந்த விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. தயவு செஞ்சு இனி இத பத்தி எதுவும் பேசாதீங்க. டேய், வேணாடி, பின்னாடி சொன்ன கேளடி. நீ புருஷனை கொண்டுட்டா அப்புறம் நீ தான் பூ போட்டு இல்லாம பதவியா இருக்கணும். புருஷ பவுன சும்மா விடாது. சொன்ன கேளு. நாளைக்கு கொலை வெறியில இருக்க. நீ கூட இருந்து எடுத்து குடுக்கறியா? எந்த ஊர்லயாவது பொண்டாட்டிக்கு புருஷன் வேற ஒரு பொண்ணு பாப்பானடா? சொல்லு, சொல்லுடா. இங்க பாரு, நான் சொல்ல வரத முதல்ல கேளு. வேண்டாம், கையேடு விட்டு விடு. என்ன என் மாப்பிள்ளை மேலே கை வைக்கிற? மாட்டியா? நல்ல மாட்டின. மாமா 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 இருங்க மாமா, இருங்க மாமா. சும்மா விளையாட்டுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாப்பிள்ளை விளையாட்டு? உங்க கழுத்தை பிடிக்கிறாவ, இது விளையாட்டா? அது இல்ல மாமா, அது இங்க பாருங்க மாப்பிள்ளை, உங்க மேல கை வைக்கிற உரிமை என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் கழுத்தை பிடிக்கிறான், நீங்க ஈனி இழிச்சிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள சரியில்லை, மாப்பிள்ள சரியில்லை. சண்முகம், டேய், அம்மா கூப்பிடுறாங்க, நீ போடா போடா. இங்க பாருங்க மாப்பிள்ள, இவங்கிட்ட எல்லாம் சாவாசமே வச்சுக்காதீங்க. சரி, இவெல்லாம் பாம்பு மாதிரி, என்னைக்கு கொத்துவானே தெரியாது. திருட்டு பயம் அவன். என்ன மாப்பிள்ள? கரெக்டா சொன்னீங்க மாமா. அவன் வளர்ப்பு சரியில்லை, அதான் இப்ப பிரச்சனையே. அதைத்தானே மாப்பிள்ள நானும் சொல்றேன், வளர்ப்பு சரியில்லை. இவன் அப்பனை நான் நேர்ல பார்த்தேன், நானே கண்டபடி கேட்பேன். ஆமா, கண்டிப்பா கேட்கணும். அவனை பார்த்தா கண்டபடி கேட்கணும். கேட்பேன் மாப்பிள்ள, கண்டிப்பா கேட்பேன். சரி நான் விட மாட்டேன் அவனை. மாமா, நீங்க கேக்குற கேள்வியில அந்த ஆளு துண்ட காணும் துணியை காணும் ஓடி போயிடணும், இல்ல நாக்க புடிங்கிட்டு செத்துடணும். நாக்க புடிங்கிக்கிற மாதிரி கேக்குறேன். அது மேடம், வந்துட்டியா? வா சண்முகம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும். எங்க மேடம்? உன் வீட்டுக்கு தான். உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வருவோம். அப்பாவையா? இவன் வீட்டுக்கா? ஆமா, அதுக்கே 2 பேரும் ஷாக் ஆகுறீங்க. ஐயோ, இல்லாத அப்பாக்கு நான் எங்க போறது? ஆஹா, இவன் வீட்டுக்கு போனா இவன் யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சிடுமே. என் பிளான் மொத்தமும் சொதப்பிடுமே. என்ன? அது இல்ல ஆண்டி, அவன் ஏரியாலாம் ரொம்ப அன்டீசென்ட்டா இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது.
நீங்க அவர்கிட்ட பேசணும்னா நம்ம வேணா ஃபோன் பண்ணி பேசலாம் ஆண்டி. அவரு எப்போ எங்க இருப்பாருனே தெரியாது மேடம். அவரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. சண்முகம் வந்திருக்கிறது ரொம்ப நல்ல சம்பந்தம். ஏய், உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்காதுடா. அதான் உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்னு இருக்கேன். இல்ல மேடம், அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னடா உங்க அப்பாவை பார்த்தா நீ யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? அவன் ஏன் பயப்படணும்? பயப்படுறானே, அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப கூட்டிட்டு போய் உன் அப்பா கிட்ட பேச வை. அப்போ லட்சணம் தெரிஞ்சிடும்ல. இப்ப நீங்க எதுக்கு இதுல சம்மந்தமே இல்லாம ஆஜராகுறீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? பிரீத்தி, அவர் சொல்றது எல்லாம் நீ காதுலயே வாங்கிக்காத. நாம போலாம் பிரீத்தி. சண்முகம் வா, கிளம்பலாம். வா சண்முகம். மேடம், மாமா சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா செய்றீங்க. நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுவாப்ல, நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? நியாயமா நான் தான் உங்களை வச்சு செய்யணும். என்ன பண்றது, என் பொண்டாட்டிக்கு அப்பாவா போயிட்டீங்க. போங்க மாப்ள. இப்ப வித்யா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. சண்முகம், மேடம், இதுதானே உங்க வீடு? ஆமா மேடம். சரி வா. போய் கதவை தட்டு சண்முகம். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்திரு. என்ன யோசிக்கிற? போ சண்முகம், போய் கூப்பிடு. போ. என்ன பிரீத்தி, நீயே பதட்டமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. சண்முகம், கூப்பிடு. அப்பா. அப்பா, கதவை திறங்கப்பா. என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்க? உங்களை பார்க்க தான்ப்பா. இப்ப என்ன உன்னால பார்க்க முடியாது, கிளம்பு. அப்பா, நான் மட்டும் வரல. வேதா மேடம் வந்திருக்காக, பிரீத்தி மேடம் வந்திருக்காக, கூடவே உங்க பையன் சண்முகமும் வந்திருக்கேன். கதவை திறங்கப்பா. இவருதான் என் அப்பா, அமரேந்திர சேதுபதி. வணக்கம். வணக்கம்.
என்னப்பா நீங்க? உங்களை பை பிடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டீங்களா? நீ வேலை செய்யற இடமே கதைன்னு கிடக்குற, நான் இங்க தனியா இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பைப்பை தவிர வேற என்னமா தோண சொல்லு. ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க, வந்து உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுதான் எங்களோட வசந்த மாளிகை. உட்காருங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? பார்த்தா தெரியலையா? தெரியலையே. அட பாவி, இந்த போட்டோவை டிசைன் பண்ண 5000 வாங்கினானே, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாளே. அது என் மகன் சண்முகம். சண்முகமா இது? ஆமா, அது சின்ன வயசுல எடுத்த போட்டோ. மீசெல்லாம் இருக்கு. அது மீச எடுத்தா வித்தியானம் தெரிஞ்சிடாதா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது என்னன்னா எங்க ராஜ பரம்பரையில எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாவே மீச வளர்ந்துரும். இவனுக்கு 8 வயசுலயே மீச வளர்ந்துருச்சு. நாளா பிறக்கும் போதே மீசையோட பிறந்தன்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. ராஜ பரம்பரையில இதெல்லாம் சகஜம்மா. ராஜ பரம்பரையா? யாரு? என்னம்மா யாருன்னு கேக்குற? நாங்க தான். அதாவது ராஜராஜ சோழன் எங்களோட தூரத்து சொந்தம். அப்புறம் ஏன் என் பையனை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறீங்கன்னு நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது. என்ன பண்றது, இருந்த சொத்துல பாதிய ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்டோம். மீதிய என் சொந்தக்காரங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதனால இளவரசனா வாழ வேண்டிய என் பையன் உங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய கையில சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்பா பார்த்து தண்ணி குடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். நான் இன்னொரு வாரிசை உருவாக்காம ஓய மாட்டேன். என்னது? இல்ல, என்ன தப்பா பார்க்காதமா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசை பார்க்கணும்னு சொல்றேன். அது சம்பந்தமா பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். சம்மந்தமா? என்ன சம்பந்தம்? டேய் சண்முகம், எதுவும் தப்பு தண்டா பண்ணிட்டியா? ஐயோ இல்லப்பா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத மறந்துட்டியா? சேச்சே, அவன் எந்த தப்புமே செய்யல. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் உங்களை கேட்காம வாழ்க்கையில எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கான். என் வளர்ப்பு அப்படி. உங்க வீட்டுல 2 பசங்களும் உங்களை மீறிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே. இங்க பாருங்க, பணம் இருந்தா மட்டும் பத்தாது,
பசங்களை கட்டுக்கோப்பா வளர்க்கணும். அதுதான் நமக்கு கௌரவம். ஆமா, உங்க வைஃப் எங்க? அது ஐயோ, அதை மறந்துட்டோமே. அது வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்ல, போயிட்டா. என்னை விட்டு என்ன ஒருத்தனோடு ஓடி போயிட்டா. அடப்பாவி. ஓ, கௌரவம் கௌரவம்னு சொன்னீங்களே, அது இதுதானா? அது அவ விருப்பம். அதுல நான் குறுக்க நிக்க விரும்பல. ஆனா என் பையனை நான் ரொம்ப ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஏமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த அப்பனை பார்க்கணும்னு உனக்கு தோணலையேமா? என்ன நீங்க உங்க பையனை வாமா போமான்னு பேசிட்டு இருக்கீங்க?